நன்றி ஆவியானவரே. ஓ தேங்க்யூ தேங்க்யூ ஃபாதர். குப்பையில் பிறந்து கிருபையால் அரியணையில் அமர்ந்தவனா அமர்ந்தவனா. குப்பையில் பிறந்து கிருபையால் அமர்ந்தவனா அமர்ந்தவனா. உம் கிருபைக்கு உதாரணமா நீரின் வாழ்வை மாற்றிவிட்டீரே. உம் கிருபைக்கு உதாரணமாக நீரின் வாழ்வை மாற்றிவிட்டீரே. ஓ எல்லாரும் சேர்ந்து ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. ஏலீரே ஏலீரே போதுமானவரே, என் தேவையிலும் அதிகமானவரே. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. என்னை கையேந்த விடல, என்னை தலை குனியவும் விடல. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவதில்லை. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவ. உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர் விடுவ. எஸ் ஜீசஸ், உம்மை நம்பி வாழும் எனக்கு ஏமாற்றமில்லை. ஏமாந்து போவதற்கு நீர். எத்தனை பேர் சொல்றீங்க? செலுத்துகிறேன். ஓ உம்மை நம்பி வாழ்கிறேன், உம்மை விசுவாசித்து வாழ்கிறேன். எனக்கு ஏமாற்றம் இல்லை, நான் ஏமாந்து போவதும் இல்லை. டாடி நீங்க என்னோட. ஓ நீ என்னை வழிநடத்தி செல்கிறவராக இருக்கிறீங்க. ஓ எல்லாவற்றையும் அன்பு திருக்கிறதுல ஒப்படைத்து ஓ எங்களை தாழ்த்தி உங்க நாமத்தை உயர்த்தி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஸோ ஆதியாகமம் 39:2 பாருங்க. இங்க நீங்க பார்க்கும்போது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளனானான், அவன் எகிப்திய தன் எஜமானனுடைய வீட்டில் இருந்தான். அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை பாருங்க, தேவன் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருந்தார். ஆமென் சொல்லுங்க. அதே போல வந்திருக்கிற யாவரும் கூட, பார்த்து கொண்டிருக்கிற யாவரும் கூட ஆண்டவர் இருப்பார். ஏன்னா தேவன் உங்களோடு கூட வாசம் செய்ய அவர் துடிக்கிறார். அவர் கையில் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ நீங்கள் பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். ஆலயத்துக்குள்ள இல்லை, ஆலயத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதே கிடையாது. அப்போ எங்க? நமக்குள்ள. அப்போ எங்கன்னு பார்க்கும்போது எங்க துதிக்கிறார்களோ அவங்க மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் இல்லையா, கூடாரத்தில் அவர் அந்த உடன்படிக்கையின் பெட்டியில் இருந்தார்னு வச்சுக்கலாம் இல்லையா. சில அப்புறமா சாலமன் டெம்பிள் கட்டும்போது சாலமனும் அவனும் ಚರ್ಚ್ ಕಟ್ಟುವಾಗ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ನಿನ್ನ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಕ್ಕೂ ನಾ ಕಿವಿ ಕೊಡುವ ದೇವರು ಅಂತ ಹೇಳಿದ್ರು, ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊರಪಡಿಸಿದ್ರು. ಆದರೆ ಇದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಜನರು ಸಭೆಗಳನ್ನ ಯಾವ ಥರ ಇಟ್ಕೊಂಡ್ರಂದರೆ எப்படி வைத்து கொண்டாங்கன்னா அவங்க வியாபார மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ ஆகவே ஆண்டவர் இந்த கைகளால் கட்டின அந்த ஆலயத்தில் அவர் இருக்க விருப்பப்படாமல் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவனாக இருக்கார். அப்போ யோசேப்போட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது யோசேப்புடைய பாடுகள் மத்தியில் கூட அவன் உள்ளத்தில் எப்பவுமே ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தான் தான் அர்த்தம். அப்போ யார் துதிக்கிறார்களோ அவங்களோடு கூட ஆண்டவர் இருப்பார். பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், ஆனால் பிளஸ் யூ நாம் ஆண்டவரை துதிக்கும் போது
நிச்சயமா நான் சொல்றேன், உங்க மத்தியில எந்த நேரத்திலும் அவர் இருக்க விருப்பப்படுகிறார். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. ஆகவே வானத்தை விட்டு பூமி மேல இருக்கிற கூட இருக்க அவர் விருப்பப்படுகிறார். அப்ப கஷ்டத்தில் நேரத்துல எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற புலம்பல் நமக்குள்ள இருக்கக்கூடாது. கஷ்டங்கள் போராட்டங்கள் நமக்கு வந்தாலும் நம்ம மத்தியில துதிக்கிற அந்த என்ன சொல்லுங்க, விசுவாசத்தோடு துதிக்கிற அந்த திருடன் நமக்குள்ள இருந்தா தான் அவர் நம்ம கூட இருக்க அவர் கண்டிப்பா உங்களை கை விடவே மாட்டார். அப்ப பாருங்க, இவனை சொந்த அண்ணமார்கள் அழிக்கணும்னு நினைச்சாங்க, ஆனா அழிக்க முடியல. குழியில போட்டாங்க, குழியில ரொம்ப நாள் இருக்க ஆண்டவர் விடல. புரிஞ்சுங்களா? அப்போ அப்பாவை ஏமாத்தினாங்க, ஆனா அந்த அப்பாவை ஏமாற்ற முடியல. காரணம் ஏன் தெரியுமா? யோசேப்போட கூட ஆண்டவர் இருந்தார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் அவ்வளவுதான். ஆண்டவரே, இன்னைக்கு நான் உயிரோடு இருப்பது என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய வல்லமையினால் அல்ல தகப்பனே, உம்முடைய கிருபையால் தான் தகப்பனே. bless you. அப்போ தகப்பனே, இந்த காலை நேரத்தில் ராஜா உமக்கு நான் இடத்தை கொடுக்குறேன். என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துங்க தகப்பனே. என் வாழ்க்கையை தகப்பனே அப்பா தகப்பனே வல்லமையாக மாற்றுங்க தகப்பனே. அப்பா, இன்றைக்கு எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை கட்டு நான் தோண்டு போவது கிடையாது. அந்த பிரச்சனை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். அவர் என்னை ஒருபோதும் கை விட மாட்டார். வந்திருக்கிற பிரச்சனை என் காலு கீழே போயிடும், ஆசீர்வாதம் என் தலை மேலே வரும் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். பிரச்சனைகள் ஏன் வருது? அப்போ பிரச்சனைகள் வரும்போது நம்ம பிரச்சனையை பார்த்து ஆண்டவர் மறந்துடுறோம். இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளு விட்டது அப்படின்னு யாருமே இல்லையேன்னு ஜனங்களை நாடி போகிறோம். ஆனால் பிரச்சனையின் மத்தியிலையும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பாருங்க, யோசித்து பாருங்க, அவனோடு கூட அவர் இருந்தார். யாரோடு கூட? யோசேஃபன சங்கட தேவர். அப்போ அவனோடு கூட ஆண்டவர் இருந்ததுனால அவன் வாழ்க்கையில என்ன ஆச்சா? அப்போ அவன் வர வர விருத்தி அடைகிறான், காரிய சித்தி உள்ளனானா. அவன் எகிப்திய தன்னுடைய எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். அப்ப நீ எங்க சென்றாலும் நல்லா கவனிச்சு பாருங்க, நீங்க எங்க சென்றாலும் அந்த வீட்டுக்கு நீ ஒரு கேப்டனாக மாறுற அளவுக்கு ஆண்டவர் உன்னை உருவாக்குறான். அப்போ யோசித்து பாருங்க, எந்த வேலையில் நீங்கள் போயிருந்தாலும் அந்த வேலையில் உங்கள் சீனியருங்கெல்லாம் உங்களை கேவலப்படுத்தி ஒன்றுமே தெரில அப்படின்னு உங்களை திட்டினாலும், ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும்போது யார் யார் திட்டினானோ அவனை காட்டிலும் ஆண்டவர் அதே இடத்துல உங்களை உயர்த்துவார். ஏன்னா ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் கண்டிப்பா உங்களை கை விடவே மாட்டார். அப்போ காரிய சித்தி உள்ளவனானா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனுடைய அன்பு பிள்ளைகளை, ಮೂರನೇ ವಚನத்தை அப்படியே நீங்க பாக்கும்போது ಯೆಹೋವನು ಯೋಸೇಫನ ಸಂಗಡವಿದ್ದು ಅವನು ಮಾಡುವ ಕೆಲಸವನ್ನೆಲ್ಲ ಸಫಲವಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆಂದು ಅವನ ದಣಿಯು ತಿಳಿದು ಅವನ ಮೇಲೆ ದಯೆ ಇಟ್ಟು ಅವನನ್ನು ಸ್ವಂತ ಸೇವಕನನ್ನಾಗಿ ನೇಮಿಸಿಕೊಂಡನು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. பாருங்க, தேவ அன்பு பிள்ளைகளே, வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், ஆமென். எந்த வேலை நீ செய்தாலும் அந்த வேலை என்னவா இருக்கணும்? ஒரு சுவாரஸ்யமா இருக்கணும். வேலையில் ஒரு ஸ்பெஷலா இருக்கணும். ஒரு பாத்திரத்தை கழுவுனா சுத்தமா இருக்கக்கூடாது, புதுசா மாறணும். கைகளை தட்டுங்க. புரிஞ்சுங்களா? புதுமையாக மாறணும். இப்ப பாருங்க, என்னுடைய வண்டி அந்த மெயின் ரோட்ல நிக்குது. அப்போ நான் காலையில போயிட்டு நம்ம சீசரை கொண்டு போய் வாக்கிங் ஏறும்போது தள தளான்னு இருக்கும். அதற்கு முந்தி நான் பார்க்கும்போது சர்வீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வாட்டர் வாஷ் கொடுக்கணும். அன்னைக்கு மட்டும் தான் தள தளான்னு இருக்கும். மறுநாள் பார்க்கும்போது என்ன ஆகிடும்? டஸ்ட் ஆகிடும். ஆனால் இப்போ பார்க்கும்போது அன்றைக்கே நினச்சேன், யாராச்சும் ஒருத்தர் கிடைத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி வந்து இன்றைக்கு பார்க்கும்போது 3 காரும் தள தளான்னு.
அது பார்க்கும்போது என்ன ஆயிடுதுங்க, ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வருது. அப்போ நமக்குள்ள புதுப்பிக்கிற வல்லமையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென். புரிஞ்சுங்களா? எந்த வேலை இருந்தாலும் உனக்குள்ள புதுப்பிக்கிற ஒரு வல்லமை இருக்கு. நீங்க செய்யற வேலை கடமைக்காக செய்யறதுனால தான் உங்க வாழ்க்கையில அபிவிருத்தி ஆகாமல் விருத்தி ஆகாமல் இன்னைக்கு தத்தளிக்கிறீங்க. நீங்க செய்யற வேலை ஒரு ஸ்பெஷலா நீங்க செய்யும்போது உங்க வாழ்க்கை ப்ராஸ்பர் ஆயிட்டே இருக்கும். ஆமென். ரிசீவ் இட். ஒரு சோப்படிக்குள்ள நீங்க போனீங்கன்னா, ஒரு குடிசைக்குள்ள, அந்த குடிசை நீங்க நீட்டா வச்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகும், அது அழகா வைக்கிறீங்கன்னா எதுவுமே வேஸ்டும் ஆகாது. அப்போ ஆதாயம் அங்க பெருகும். அங்கிருந்து என்ன பண்றீங்க, நெக்ஸ்ட் அதோடைய நெக்ஸ்ட் லெவல் வீட்டுக்கு போயிடுவீங்க. ஆமென். அங்க நீங்க நல்லா இருக்கும்போது அங்கிருந்து இன்னும் சொந்தமாவே நீங்க போயிடுவீங்க. ஆமென். அப்ப யோசித்து பாருங்க. அப்ப இங்க நீங்க நல்லா கவனிச்சுங்க, இவனோடு கூட இவனுடைய வேலையை ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆசீர்வதிச்சார். சொல்லுங்க, இந்த மாசத்துல இல்ல, என் வாழ்நாளெல்லாம் நான் செய்யற வேலை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். அப்ப தகப்பனே, இந்த கை கரத்தினால ராஜா ஆசீர்வாதம் நான் பெறணும். நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நான் செய்யற வேலை தகப்பனே, நான் கொடுக்கிற பணமாகட்டும், நான் வாங்குற பணமாகட்டும் ஆசீர்வாதமாக தான் வரணும். நான் மற்றவங்களுக்கு கொடுத்தாலும் அது சந்தோஷமா தான் இருக்கணும். யோசேப்புக்கு மாத்திரம் நீ தேவனுக்கு கிடையாது, என்னையும் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஆண்டவர் கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க வேலைகள் ஆசீர்வாதமா இருக்கும். சொல்லுங்க, நீங்க ஷூஸ் போட்டாலும் பாலிஷ் அடிச்சிருக்கணும். ஆமென். புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பிரஷ் பண்ணாலும் டூத் பேஸ்ட் போட்டுருக்கணும். ஹல்லேலூயா. புரிஞ்சுங்களா? நிறைய பேர் என்ன பண்றாங்க, காட் பிளஸ் யூ, நிறைய பேர் என்ன பண்றாங்க, கடமைக்காக செய்யற இதனாலதான் செய்யற வேலையை அழுதுட்டே செய்யறதுனால இருக்கிற வேலை கூட போயிடுது இல்லையா? பரவாயில்ல, என் வீட்டில் வந்து இன்னைக்கு நான் தோசை செய்கிறேன், பரவாயில்ல ஒரு உப்பிட்டு செய்கிறேன், பரவாயில்ல பழைய கஞ்சியில் கூட நான் குடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சுவாரஸ்யமாக செய்யுங்க. ஹல்லேலூயா. அதே அந்த கஞ்சி நீ குடிச்சா கூட அழகாக ஒரு இதில் ஊற்றி நீட்டாக வச்சு 2 வெங்காயம் கட் பண்ணி அப்படி இப்படி வச்சுட்டு ஒரு ஊறுகாய் பக்கத்தில் வைங்க. அந்த ப்ரெசன்டேஷன் என்ன ஆகிடும், வா என்ன ஆகிடுங்க. இன்னைக்கு பெரிய பெரிய ஹோட்டலில் பார்க்கும்போது பழைய காலத்து சாப்பாடை இன்னைக்கு என்ன பண்ணுறான், அதிகமான விலைக்கு விற்கிறான். ஹல்லேலூயா. கவனி அரிசி நார்மலுடைய அரிசியை காட்டிலும் அதிகம். புரிஞ்சுங்களா? ஏன்னா அது அப்படிதான். நீங்க கையிட்டு செய்யற வேலைகள் என்ன ஆகணும், அபிவிருத்தியாகுது. எப்பவுமே நான் சொல்றேன் பாருங்க, எப்பவுமே 100 ரூபாய் நீங்க போடுறீங்கன்னு வச்சா அடுத்த டைம்ல நான் அதை நான் என்ன வரேன், அதிகரிக்கிறேன். கடமைக்காக இல்ல, அதிகரிக்கிறேன். டாக்ஸ் அதிகரிக்கிறது, பெட்ரோல் விலை அதிகரிக்கிறது, டொமேட்டோ விலை இல்லையா, வெங்காயம் விலை எல்லாம் அதிகரிக்கிறது. நானும் விதைக்கிறதுல கொடுக்கறதுல நான் அதிகரிக்கிறேன். புரிஞ்சுங்களா? நானும் அதிகரிக்கிறேன். அப்படின்னு நீங்க கொடுக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில காண்பாரு. நீங்க கொடுக்கும் போது முகம் மலர்ந்து இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? சந்தோஷವಾಗಿ ಕೊಡಬೇಕು. இப்ப யோசேப் பாருங்க, அங்க போய் அவன் குறைய சொல்லல, அவங்க அதிகாரி கிட்ட போய் குறைய சொல்லல. எங்க அண்ணனுங்களே என்னை வித்துட்டாங்க, என்னை அடிச்சு போட்டாங்க, நான் எங்க அப்பாவுக்கு நான் மூத்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழுந்துட்டு சிம்பத்தியில அவன் முன்ன வரல, அவன் வேலையில முன்ன வந்தான். ஹல்லேலூயா. உங்க வேலையில நீங்க முன்ன வரணும். எஸ் ஆமென். ஹலோ சொல்லுங்க. ಕೆಲಸದಲ್ಲಿ ಮುಂದೆ ಬರ್ತೇವೆ. வீட்டு வேலை செய்தாலும் சரி, ரோட்டு வேலை செய்தாலும் சரி, இல்ல கோர்ட்டில் வேலை செய்தாலும் சரி, ஆபீஸ்ல வேலை செய்தாலும் சரி, உங்க வேலையில நீங்க முன்ன வரணும். ஆமென். அதுதான் ஆசீர்வாதம். சொல்லுங்க. ஆசீர்வாதம். ஆமா பாஸ்டர், நானும் முன்ன வந்துட்டு இருக்கிறேன், கடன் வாங்குறதுல முன்ன வந்திருக்கிறேன், லோன் வாங்குறதுல முன்ன வந்திருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கையிட்டு செய்யற வேலை பிராஸ்பர் ஆகணும். ஹல்லேலூயா. இங்க நீங்க பாருங்க, அவனுடைய எல்லா வேலைகள் பிராஸ்பர் ஆகிறது. பாருங்க தேவனுடைய அன்பு பிள்ளைகள், யெகோஷுவா 1:8 எடுத்துக்கொள்ளுங்களா. யோசுவா, ஜாஷுவா சாப்டர் 1:8.
ಈ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ಯಾವಾಗಲೂ ನಿನ್ನ ಬಾಯಲ್ಲಿರಲಿ, ಹಗಲಿರುಳು ಅದನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ಅದರಲ್ಲಿ ಬರುವುದನ್ನೆಲ್ಲ ಕೈಗೊಂಡು ನಡಿ, ಆಗ ನಿನ್ನ ಮಾರ್ಗಗಳೆಲ್ಲ சஃபலமாகுவி. அப்போ வாழ்க்கையில நீ கையிட்டு வேலை செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து அது தியானித்து கொண்டே இருக்கணும். அதை நாம் என்ன பண்ணுமா, இந்த ஆடு மாடுங்கள்லாம் பாருங்க, போய் வயல்ல புல்லை சாப்பிட்டு வந்துட்டா அதுக்குள்ள ஒரு இது ஆறுக்கணுங்க, அது மறுபடியும் அது எதுக்கு என்ன பண்ணும், அரைச்சி சாப்பிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் மனுஷனாக இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் மைண்டில் வச்சு அதை நினைவுபடுத்தி அதை மீண்டும் மீண்டும் நீங்கள் சொல்லும்போது உங்கள் காரியங்கள் ப்ராஸ்பர் ஆகிறது. சீக்ரெட் சொல்லுங்க. அப்போ காலையில் எழுந்திரிச்ச உடனே வண்டிக்கு பெட்ரோல் எப்படி போடுறீங்களோ அதே போல வேத வசனத்தை நீங்க வாசிக்கணும். அந்த வாசித்த அந்த வசனத்தை நீங்க எடுத்து என்ன பண்ணும், தியானிಸಬೇಕು, மெடிடேட் ಮಾಡಬೇಕು. சும்மா ஒண்ணும் இல்லை, ஆண்டவர் வசனம் எனக்குன்னு சொல்லணும் இல்லையா? எனக்கு நீங்க சொல்லும்போது ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. யார் விசுவாசிக்கிறீங்களோ அப்படி ஆகும். பாருங்க, ஏதோ நான் கண்ணு வலியோ இந்த வயிற்று வலியோ ஒரு டேப்லெட் போட்டிங்கன்னா வயிற்று வலி ஸ்டாப் ஆகிறதா இருக்கிறது, சில டேப்லெட்னால வயிற்று வலி அதிகமாகிறதா இருக்கு இல்லைங்களா? ஒரு டேப்லெட்டுக்கு அந்த கிரியை இருக்குது. அப்போ ஆண்டுடைய வசனம் வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வசனம் ஒழிந்து போகவே போகாது. அவருடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க நீங்க அந்த வசனத்தை பேச பேச உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பாருங்க, அந்த மோசேக்கு ஆண்டவர் சொல்றார் பேசுன்றார், அப்போ அவனுக்குள்ள அந்த பேசுற தன்மை இருந்தா தான் அங்க அற்புதம் நடக்கும். புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா. உலகத்துக்காக பேசி கொண்டிருந்த மோசே ஆண்டோட காரியத்துக்காக பேசுன்றப்போ அவன் என்ன சொல்றான், திக்குவாய் மந்தவாயன்றான். யோசித்து பாத்தீங்களா? அப்போ நம்ம வாழ்க்கையில ஏன் சில காரியங்கள் நடக்காம போதுன்னா, ஊரு காரியம் ஊருகா மூல நம்ம பேசுறோம், ஆண்டவர காரியம் வேப்பக்காய் மாதிரி நம்ம பாவக்காய் மாதிரி நம்ம பேசுறோம். அப்போ யோசித்து பாருங்க, ஆண்டோடைய வசனம் அதை நீங்க தெளிவாக பேசும்போது நீங்க கையிட்டு செய்யற வேலை. ஒரு இந்து நீங்க பாருங்க, அவன் எடுத்தவன வேலை செய்ய மாட்டான், அவர் பூஜை செய்து தான் செய்வான். ஆனால் நம்ம ஜனங்க ஆண்டோடைய வசனத்தை ஊழியக்கார கூப்பிடுறதே கிடையாது. பாஸ்டர் ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ற பாஸ்டர், நீங்க அங்கிருந்தே ஜெபம் பண்ணிடுங்க பாஸ்டர். சரி பண்றாரு, அதுக்கு எதான நீங்க அங்கிருந்தே போடுறீங்களா? யோசித்து பாருங்க. அப்ப நீங்க அதுக்கு சொந்தமாக்கி கொள்ளல. இன்னும் போதகருக்கு என்ன பண்ணிட்டீங்க, நீங்க பாரத்தை தான் நீங்க கொடுத்தீங்க. ஏதோ உங்களால முடியலன்னா அவர் செய்வார். நீங்க நல்லா பாருங்களேன், தமிழ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பையாக, அப்போது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாவும் நடந்து கொள்வாய். இங்க வழிகள் திறக்கும், இங்க தமிழ்ல பார்க்கும்போது வழி தெரிக்கும். அதே போல இங்க கன்னடால பார்க்கும்போது நின்ன மார்கவல்ல சஃபலவாகுವುದು, உன் வழியில நீ செய்யற வேலை எல்லாம் ப்ராஸ்பர் ஆகும். எஸ் ப்ராஸ்பர். சொல்லுங்க, என் வழி எந்த வேலையா இருந்தாலும் லவ் பண்ணுங்க. எஸ் ಯಾವ ಕೆಲಸವಾದರೂ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತೇನೆ. நிச்சயமாக ஒரு வீட்டில் ஒரு சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அந்த சாப்பாடு கொடுக்கறது போல டக்க டக்க டக்கரான்னு சுத்தம் பண்ணி அந்த இடத்துல நீட் பண்ணி அவங்களுக்கு அழகாக நீங்கள் கொடுத்து பாருங்க, உங்கள் பிள்ளைகள் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகும். ஹல்லேலூயா. என் தாயார் ரொம்ப சுறுசுறுப்பானவள். சில தாயார் இருப்பாங்க, ஒரே பிளேட்டில் சாப்பிட்டு அதை அப்படியே வச்சுட்டு அவனுக்கு கொடுக்குறான், அவன் சாப்பிட்டு இன்னொருத்தன் சாப்பிட்டோம், யார் இங்கே தண்ணியெல்லாம் எங்கே போகிறது இல்லையா? இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்கு ப்ராஸ்பர் வராது, வியாதிகள் வரும். என்ன வரும்? ப்ராஸ்பரிட்டி வராது, வியாதிகள் தான் வரும். நீங்கள் செய்கிற வேலை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். என் தாயாரை நான் பார்த்துருக்குறேன், அவங்க
பாத்திரம் எல்லாம் தொலைக்கி வச்சாலும் மறுபடியும் அந்த பாத்திரத்தை எடுத்து நமக்கு சாப்பாடு போடணுன்னா கூட அந்த பாத்திரத்தை மறுபடியும் தண்ணீரில் அலம்பி தான் அவங்க சாப்பாடு போடுவாங்க. கழுவி வச்சுக்கிறீங்களேன்னு அப்படியெல்லாம் இருக்காது. இல்லை, தூசியெல்லாம் படைஞ்சிருக்கு இல்லையா, அவங்க கழுவி தருவாங்க. அப்போது இந்த சுத்தம் வந்து சோறு போடுன்னு சொல்ல இந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. அதே போல தான் நீங்கள் செய்கிற எந்த வேலையும் அது சுத்தமாக இருக்கணும். அப்போ சுத்தமான காரியங்கள் ப்ராஸ்பரை தரும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவ அன்பு பிள்ளைகளை இன்னொரு வார்த்தை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ செய்யற எல்லா வேலை. சங்கீதம் 1:3 பாருங்க. சங்கீதம் Psalms 1:3. ಅವನು ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿರುವ ಮರದ ಹಾಗಿರುವನು. ಅಂತ ಮರವು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಫಲ ಕೊಡುತ್ತದಲ್ಲ, ಅದರ ಎಲೆ ಬಾಡುವುದೇ ಇಲ್ಲ, ಅದರಂತೆ ಅವನ ಕಾರ್ಯವೆಲ್ಲವೂ ಸಫಲವಾಗುವುದು. யாரு துதிக்கிறானோ அவனுடைய வேறு வந்து நீருற்ற போல இருக்கும். சொல்லுங்க. ನೀರಿನ ಕಾಲುವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದ್ದಂತೆ துதிக்கிறவன் கண்டிப்பா ஜெயத்தை தான் பெறுவாங்க. ஆமென். ரிசீவ் இட். ஏன்னா துதித்தால் சாத்தான் ஓடுகிறான். அவன் வாழ்க்கையில தடைகள் நீங்கிடும். அவன் வாழ்க்கை பெரிய காரியங்கள் அவன் சாதிக்க முடியும். எரிக்க கோட்டை பாருங்க, பாம்பு வைத்து தகர்க்கல, துதி எடுத்தார்கள். கிறிஸ்தவன் என்றாலே நம்ம துதிக்கிற ஒரு பிள்ளையாக மாறும். சொல்லுங்க. நான் துதிக்கிறேன். உங்க வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும் சண்டை வரப்ப பாத்துக்கிறீங்களா? உங்க வீட்டுக்காரர் ஜோரா சண்டை போடுவார். சில அம்மையாருங்க என்ன பண்ணுவாங்க, பயம் லைட்டாக சொல்லுவாங்க, அப்புறம் முணுங்குவாங்க. அப்போ அந்த முணுங்கிறது அவர் கண்டுக்கணும் இருக்கு. என்னடி முணுங்குற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் கையை ஓங்குவார். அப்புறமா உங்கள் மூக்கில் ரத்தம் வந்த பிறகு தான் நீங்கள் முணுங்கிறது என்ன பண்ணுவீங்க, ஸ்டாப் பண்ணுவீங்க. அப்போ யோசித்து பாருங்க, லைஃப்பில் வந்து நீங்கள் பிசாசுக்கு எதிர் உத்தரவு கொடுக்கும்போது மூக்கில் ரத்தம் வரும். ஆனால் ஆண்டவருடைய துதியை எப்பவுமே உள்ளத்தில் நீங்கள் சொல்லி கொண்டிருந்தீங்கன்னா உங்கள் கணவன்கிட்ட கூட உங்களுக்கு சண்டை வராது. அவருடைய எரிச்சலின் ஆவியை என் தேவன் துதியின் ஆவியில மாற்றிடுவார். அப்ப யோசித்து பாருங்க, துதிக்கிற பிள்ளையாக இருக்கணும். துதிக்கிறவன் தோல்வி அடைய மாட்டான். அவன் நீரூற்றின் எப்படி இருக்கான், அவன் நீர்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கான. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கூட இருந்தார்னா நீ எப்பவுமே பலன் கொடுப்ப. உன் முகம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும், இல்லைன்னா பேர் மட்டும் தான் பிரகாசம் பார்த்தோம் அப்படியே இருக்கும். சில பேருக்கு வந்து சந்தோஷம் பார்த்தீங்கன்னா வேதனை வரும் இல்லையா? அதே வந்து யாபேசுன்னு பேர் வச்சா கூட நீ துதிக்கிற ஒரு பிள்ளையா இருந்தனா உன் வாழ்க்கை வந்து ஓஹோன்னு இருக்கும். அப்போ யோசித்து பாருங்க, யோசேப்பு அப்பான்னு அழல, அங்க போயிட்டு அவன் என்ன பண்றான், சரி ஏதோ ஒரு இடத்துல நான் வந்துட்டேன், இந்த இடத்துல இந்த எஜமானனுக்கு நான் உண்மையா இருக்கிறேன், ஏனால இவனுக்கு லாஸ் ஆகக்கூடாது, ஏனால இந்த எஜமானனுக்கு நன்மை தான் ஆகணும். ஆகவே அவன் வந்து ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக ஜெபிச்சிருப்பான். ஆண்டவரே, என்ன ஒருத்தன் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான், இந்த வீடை ஆசீர்வதிங்கப்பா. என்னைக்காச்சும் இந்த சபைக்கு வந்து ஆண்டவரே என் பிரச்சனை இருக்கட்டும், என் சபையை ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கிறீங்களா? சொல்லியிருக்க மாட்டீங்களே. இந்த மாதம்லாம் அரிசி பருப்பெல்லாம் வரணும் ஆண்டவரே, ஆண்டவரே நான் வாடகை கரெக்டாக கொடுத்துடணும் ஆண்டவரே, ஆண்டவரே அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் இஎம்ஐ கட்டணும், இப்படி தான் வாசிக்கிறீங்களே தவிர, ஜெபிக்கிறீங்களே தவிர என் சபையின் தேவைகளை ஆண்டவரை நீ சந்திக்கணும். பாருங்க, மல்கியால என்ன ஒரு ரகசியத்தை ஆண்டவர் வச்சிருக்கன்னா, ஏன் ஆலயத்தின் பண்டசாலைய நீ எல்லா தேவைகளால் நிரப்பிப்பாரு, உன் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க. அதனால தான் இந்த அதிகாலையில ஆண்டவர்கிட்ட வரும்.
இந்த ஊரில் இருக்கிற ஜனங்களுக்கு நாம் பணத்தை முதல்ல கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு நாம் விதைக்கும் போது அப்போ நம்ம வாழ்க்கையில குறைகளே இல்லாத விளைச்சலை ஆண்டவர் கொடுப்பார். அப்போ யோசிக்கணும் நீங்க பாருங்களேன். அப்போ நீர்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு ಅವನು ನೀರಿನ ಕಲಿವೆಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೆಳೆದಿರುವ ಮರದ ಹಾಗಿರುವನು. ಅಂತ ಮರವು ತಕ್ಕ ಕಾಲದಲ್ಲಿ ಫಲ ಕೊಡುತ್ತದಲ್ಲ, ಅದರ ಎಲೆ ಬಾಡುವುದೇ ಇಲ್ಲ. சொல்லுங்க, ಅದರ ಎಲೆ ಬಾಡುವುದೇ ಇಲ್ಲ. பக்கத்துல இருக்கிற பார்த்து சொல்லுங்க, என் மூஞ்சி என்ன வாடியா இருக்கு, என் முகம்னா ಫೇಸ್ ಬಾಡಿ ಹೋಗಿದ್ಯಾ இல்லைங்களா? தூக்கம் கூட இருக்கக்கூடாது, குஷியா இருக்கணும், ಖುಷಿಯಾಗಿರ್ಬೇಕು, பிரைட்டா இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. பிரைட்டா இருக்கணும். என்ன பாருங்க, 5 மணிக்கெல்லாம் நான் எழுந்திருக்கலன்னா சீசர் வந்து என்னை எழுப்புவான், வா அப்படின்னு. அப்போ யோசித்து பாருங்க, அவன் முகம் வாடி போயே இருக்காது. எங்காச்சும் ஊருக்கு போறப்ப தான் வாடும் வந்து. bless you, hallelujah, hallelujah. முகம் பிரகாசமா இருக்கணும். சொல்லுங்க, பிரகாசವಾಗಿರುತ್ತೆ ಅವಾಗ. hallelujah, hallelujah. உங்களை பாக்குறவங்க கோபின்னு சொல்லக்கூடாது, பிரகாசம்னு கூப்பிடணும். சொல்லுங்க. அதனால தான் என் பேர் ஜெய்தீப்னு. ஜெய்தீப்னாவே பிரகாசம் தான். அப்போ என் பிரகாசம் வந்து சாதாரண பிரகாசம் இல்ல, ஜெயத்தை கொடுக்கிற பிரகாசம். ஹalleluya. அப்போ உங்களை பார்க்கும்போது பிரகாசமா மாறணும். அப்போ தேவ அன்பு பிள்ளைகளே, நீங்க செய்யற வேலை என்ன ஆயிடணுமா? சஃலமாகಬೇಕು. அது ப்ராஸ்பர் ஆகணும். எஸ், ஆமென். அப்போ இவனுடைய எல்லா வேலையும் ப்ராஸ்பர் ஆகிறது. சொல்லுங்க, ப்ராஸ்பர். நல்லா யோசித்து பாருங்க. போத்திபார் வீட்டுக்குள்ளே வச்சுட்டான். வெளியில எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்கள எல்லாம் வீட்டுக்குள்ள வைக்கல, யோசேப்பை வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. ஹalleluya. அப்போ வீட்டுக்குள்ள யோசேப்பு வந்தாலும் அந்த வீடு விளங்கியது. ஆமென். ஆனா வீட்டுக்குள்ள இருக்க அம்மையார் அவன் மேல கண்ணு வச்சாலும் அவனுடைய கான்சென்ட்ரேட் பாருங்க, ஆண்டவரை விட்டு விலகல. ஹalleluya. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை வந்துட்டா அது பக்கம் டைவர்ட் ஆயிடும். இப்போ பாரு, 2 கார் இன்னைக்கு பார்க்கும்போது நான் எத்தனையோ கார் வாங்கியிருக்கேன்னு இப்போ தான் தெரியுது எனக்கு. எத்தனையோ கார் நான் வாங்கியிருக்கேன், சில பேர் கிஃப்ட்டும் பண்ணியிருக்கேன். இது நான் சொல்லிக்கிறதே கிடையாது. ஆனால் நேற்றுக்கு போகும்போது தான் யோசித்தேன் நான். என் பொண்ணு வந்து சொன்னா, ஒருத்தர் கார் வாங்கியிருக்காரு, க்ளோரி ஓப்பன்னா ஓப்பன் ஆகுதுன்னு. நமது கூட தான் ஓப்பன் ஆகுது. இது வரைக்கும் நான் அது யோசிக்கவே இல்லையே, இல்லையா? அப்போ யோசித்து பாருங்க, அந்த காருக்குள்ள என்ன இருக்கிறதுன்னு கூட தியானிக்காத அளவுக்கு நம்ம ஊழியத்துக்குள்ள என்ன ஆயிட்டோம்? பிஸி. எஸ், கண்டிப்பாக தான். என்னையா ஸ்கார்பியோக்குள்ள என்னென்ன இருக்கு எனக்கு தெரியாது. உக்காந்தோமா, பெட்ரோலில் போட்டோமா, ஓட்டினோமா, கொஞ்சம் அசுத்தமாக இருந்தால் க்ளீன் பண்ணோமா, அப்படி தான் போயிட்டுருக்கோம். அப்போது தேவ அன்பு பிள்ளைகளை, நமக்கு கிடைச்சது என்ன? ஆண்டவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம உறுதியாக இருக்கும்போது, இதை போல பலாயிரம் கார்களை நம்ம வாங்க முடியும். ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க, யோசிச்சு பலாயிரம் காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்ப யோசித்து பாருங்க, இந்த யோசேப்பு நினைச்சிருந்தானா இங்க ஒரு சின்ன எஜமாயிட்டு இருக்கலாம், அந்த அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி. ஆனா அவன் பெரிய எஜமா பார்க்கிறாரு. பார்க்கறது ஒரு பக்கம், இது என்னுடைய ரூட்டு கிடையாது, ராங் ரூட்டுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான், அதற்கு அவன் பிராமுக்கியத்தை கொடுக்கல. அவன் இன்னைக்கு ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குறவங்க அதிகமா. அதே போல் சபையில் கூட பாருங்க, அவங்க வந்து தசம பாகத்தை கரெக்டாக கொடுக்க மாட்டாங்க, காணிக்கைகளும் சரியாக விதைக்க மாட்டாங்க. அவங்க பிரயாசப்படாமல் ஆசீர்வாதத்தை வாங்க நினைக்கிறவர்கள். அப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த ப்ராஸ்பர் வந்து நிலைக்காது. இப்போ பாருங்களேன், ஆண்டவர் எதுக்கு அந்த சாரி பாத்து விதவை கிட்ட போக சொன்னார்? எலியா கிட்ட அவர் என்ன சொன்னார்? நீ இந்த கேரி தாற்றங்கரை விட்டு சாரிபாத்துக்கு போ. சாரிபாத்துன்றது ஊர், விதவை பேர் இல்லை, விதவையின் ஊர் தான் சாரிபாத்து. அங்க ஒரு விதவை இருப்பான், அவன் உன்னை போஷிப்பார். இதுதான் ஆண்டவர் சொன்னார். அப்போ விதவை கிட்ட நான் போறதா அப்படின்னு சொல்லிட்டு
எலியா சும்மா இருக்கல. எலியா ஆண்டவருடைய சித்தத்தின்படி போனார். அங்கே போகும்போது அந்த விதவை என்ன இருக்கா, ஒரு வேளைக்கு சாப்பாட்டு கூட வழி இல்லாத இருக்கிறார். இப்போ அவர் என்ன நினச்சிக்கலாம், என்ன இந்த ஆண்டவர் எப்படி சொல்லிட்டாரு, இவன் என்ன போஷிப்பான்ற, இவகிட்ட வெறுகை இல்லையே, தண்ணி கொடுக்கறதுக்கு அழுகிறாளே, இவன் எப்படி அப்பத்தையும் எனக்கு தண்ணியும் கொடுப்பான் அப்படின்னு நினச்சி அவருடைய புத்தியில் யோசித்திருந்தனா இவருக்கும் சாப்பாடு கிடைச்சிருக்காது, தண்ணி கிடைச்சிருக்காது, அந்த அம்மாவும் மரிச்சு போயிருப்பாங்க. அப்போ தேவ வார்த்தையை அங்க தூவும் போது ஆண்டவர் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை விதைக்கிறாராங்க. பாருமா, நீ இந்த ரொட்டியை எனக்கு கொடுத்துப்பார், இருக்கிற கடைசின்னு தான் சொல்றேன், அது எனக்கு கொடுத்துப்பார், உன் வாழ்க்கையில தரித்திரம் வராது. இப்போ இருக்கிற வரைக்கும் தரித்திரம் இருக்குன்னா அதுதான் தரித்திரம். அத ஆண்டவர்கிட்ட வரும்போது உன் தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு பரலோக ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கிறார். புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா. He going to transformation உங்களுக்கு செய்றார். தரித்திரம் எல்லாம் நீங்கிடும், ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். bless you. ஹல்லேலூயா. அப்போ யோசித்து பாருங்க, யோசிப்போட கூட ஆண்டவர் அப்படிதான் இருந்தார். அப்போ அவன் அங்கிருந்து என்ன ஆயிட்டான், சிறைக்கு போறான். சிறைக்கு போகும்போது அழுதுட்டே போகலாம். அவன் நடா, நம்மளுக்கு வாழ்க்கையில் எங்கே போனாலும் பிரச்சனை தான், சரி பார்த்துருவோம், இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என்னோட கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிச்சான். உங்களுக்கு தெரியுமா, அவன் அங்கிருந்து சிறைக்கு போனாலும் வேதம் சொல்லுகிறது சிறையிலும் யோசேப்போட கூட ஆண்டவர் இருந்தார். கைகளை தட்டுவோமா? எங்க நீங்க போனாலும் உங்க கூட என் தேவன் இருப்பார். அப்போ எப்போ இருப்பார்னா, நீ துதிக்கிற பிள்ளையா இருந்தா, நீ துதிக்கும் போது அப்போ பிரச்சனை பாருங்க, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட இருக்க ஐக்கியத்தை, கம்யூனிகேஷனை நம்ம கட் பண்ணக்கூடாது. எப்பவுமே நம்ம என்ன இருக்கணும், ஏழையா இருந்தாலும் செல்போன் எப்படி வச்சிருக்கிறோம், அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரோடு கூட ஐக்கியம் வைக்கும் போது செல்போன் ஐபோனா மாறும். கண்டிப்பா நீங்க ஆண்டவர்கிட்ட ஐக்கியம் வைங்க. ரொம்ப வீட்டு வேலை செய்யறங்க. அந்த ஓனர் கேட்டாரு, ஏமா நீ லேட்டா வந்துடுறியே, ஆனால் நல்லா வேலை செய்கிற ஒரு வாட்டி ஏன் லேட்டாக வரணும், என்னங்க ஏன் பண்ணுறது, சில நேரத்தில் பிரச்சனை வருது அதனால லேட் ஆகிடுது. சரி உன் ஃபோன் நம்பர்னா கூட, ஐயா நம்மக்கிட்ட ஃபோனெல்லாம் இல்லையா. அந்த அம்மா சொல்கிறாங்க ஃபோன் இல்லை. அப்போது இவர் பார்க்குறாரு, நான் அந்த அம்மாக்கிட்ட ஃபோன் இல்லை. அப்போ பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு இவரோட மைண்டு அந்த அம்மா வேலை செய்யறதுனால அந்த அம்மாவுக்கு ஃபோன் இல்லைன்னு யோசிக்கிறார். அந்த அம்மா நல்லா வேலை செய்கிறாங்க. ஒரு நாள் அந்த அம்மையா கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஐபோனே கொடுத்துட்டாரு. என்ன பண்ண கொடுத்துட்டாரு, ஐபோனை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் பேசுறாரு அவர்கிட்ட, அந்த அம்மா கொடு, நீ கொடுன்னு கொடுத்து. அப்ப யோசித்து பாருங்க, ஐயா எனக்கு பட்டன் போனே தெரியாது, ஐயா ஐபோனை கொடுத்துருக்க. அப்ப அவர் சொன்னாரா, பட்டன் போன் வாங்கி கொடுத்தனா உன் ரேஞ்சு, இந்த போனை நான் கொடுத்தனா யார் ரேஞ்சுன்றாரா அவரு. என்ன சொல்றாரு, கையில தட்டுங்க. யோசித்து பாருங்க, ஏழையாக பார்க்காத, ஏழைய உன்னுடைய ஐஸ்வர்யத்தால் அவரை பார்த்து அந்த ஏழ்மையை நீ தொறுத்து. நிறைய பேர் அப்படித்தானே. என் கூட ஒரு ஊழியக்காரர் இருந்தார். கிறிஸ்மஸ்க்கு நிறைய பேருக்கு எல்லாம் சர்ச்சில் இருக்கிறவங்க சாரி கொடுப்போம். அவர் என்ன பண்ணுமா வருவார், ஒரு சாரி கடையில் ஏறிச்சிட்டு 40 ரூபாயில் 30 ரூபாயில் புடவை கொடுன்னு கீஞ்சி போந்ததுனா கொடுத்தா கூட பரவாயில்ல, ஏழை எளிய மக்களுக்குன்னு. நான் முதல்ல சொல்லிவிடுவேன், ஐயோ இந்த மாதிரி இல்லை, 300 ரூபானாலும் சரி 400 ரூபானாலும் நல்லா இருக்கிறது தான் எனக்கு வேணும். ஹல்லேலூயா.
ஹalleluya. அவர் வாங்குறது 10 புடவை வாங்குவார். நம்ம வந்து அந்த காலத்துல 200 புடவைக்கு மேல வாங்குவோம். ஆமென். அப்ப யோசித்து பாருங்க, நீ எதை கொடுக்குறியோ அந்த லெவல்ல ஆண்டவர் உன்னை கொண்டு போவார். ஆமென். புரிஞ்சுங்களா? ஏழையா பார்க்கறதுனால தான் இன்னும் ஏழையாகவே இருக்கிறான். ஏழைய தேவனுடைய பிள்ளையாக நீ பார்க்கும்போது ஆண்டவர் உயர்த்துவார். இப்போ ஜெயிலுக்குள்ள இருந்து பாருங்க, இவன் வெளியே வரான். பிராஸ்பர் எப்படியாவது பாருங்க எப்படி வெளியே வரான். அந்த ஜெயிலுக்குள்ள 2 பாருங்க ஆட்களுக்கு கனவு வருது. அவங்க ராஜா இடத்துல வேலை பணி சேர்ந்தவங்க. அப்போ 2 பேரும் கனவு வந்த பிறகு அந்த கனவின் அர்த்தம் தெரியாம தத்தளிக்கிறாங்க. அப்போ அந்த கனவின் அர்த்தத்தை யோசேப்பு அவங்களுக்கு சொல்றான். அவன் சொல்ற மாதிரியே அங்க நடக்குது. ஏன் நடக்குது சொல்லுங்க? தேவன் அவனோட கூட இருக்கிறதுனால நடக்காததும் நடக்குது. எஸ் ஆமென். நல்லா நீங்க பாத்துருக்கீங்களா? அந்த ஜீபும்பால பார்க்கும்போது அவன் என்ன சொல்றானோ ಹಾಗೆ ನಡೀತಾ ಇತ್ತು. அந்த பூதம் அப்படிதான் செய்யும் இல்லையா? அதே அந்த விளக்க இன்னொரு இடத்த தேய்ச்சாலும் ಅಲ್ಲೂ ನಡೀತಾ ಇತ್ತು, அவனுக்கும் நடக்கும். ஆனா இங்க ஆண்டவர் அப்படி ஏமாத்த முடியாது. உண்மையில நீ துதிச்சேன்னா உன் பருப்பு வேகும். எஸ் ஆமென். ಬೇಳೆ ಬೇಳೆ நீங்க நல்ல ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சீங்கன்னா அவர் ஜெயிலுக்குள்ளேயும் வருவார். ஆமென். பாருங்க, அந்த 2 பேருக்கும் கனவு எப்படி சொல்றேன்னா நடக்குது. அதுல ஒருத்தன் வந்து நான் போய் ராஜா கிட்ட சொல்லி உன்னை வெளியே நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போனவனும் மறந்துட்டான். ஆனா இங்க நீங்க பாருங்க, ராஜாவுக்கு ஒரு கனவு வர வைக்கிறார் ஆண்டவர். இவன் மறந்துட்டான். ராஜாவுக்கு கனவு வரும்போது யாருமே அந்த ஊர்ல இருக்கவங்க அதை விடைய சொல்ல முடியல. மந்திரக்காரங்கிட்ட கூட சொல்ல முடியாது. ஹalleluya. அப்ப பாருங்க, ஜெபிக்கிறவன் மந்திரவாதியோடைய பெரிய ஆளு. கைகளை தட்டுங்க. ஹalleluya. ಮಂತ್ರವಾದಿಗಿಂತ ದೊಡ್ಡವರು. எஸ் சொல்லுங்க, மந்திரம் எல்லாம் நமக்கு பலிக்காது. ಮಂತ್ರ ತಂತ್ರ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಹತ್ರ ಫಲಿಸೋದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. வேஷம் போடுறவங்க இந்த வேஷம் எல்லாம் உங்ககிட்ட நடக்காது. எஸ் ஆமென். கல்யாணம் ஆகும்போது கூட ராவு காலம் யமகண்டெல்லாம் பார்க்கக்கூடாது. ஹalleluya. அப்படி நீங்க ஏதாச்சும் பார்க்குறீங்கன்னா அரிசி பருப்பு வாங்குறது கூட ராவு காலம் யமகண்டன் நீங்க பார்க்கணும். சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது கூட ராவு காலம் யமகண்டம் பார்த்து தான் குடிக்கணும். அப்போ யோசித்து பாரு, உங்களை எப்படியெல்லாம் யோசிக்கிறான், எப்படியெல்லாம் பிசாசு உங்களை இது பண்ணுறான். இங்கே நீங்கள் பார்க்கும்போது அப்போது ராஜாவுக்கு வர கனவு யாராலும் சொல்ல முடியல. ராஜாவுக்கு இதை நிமித்தம் தூக்கம் வரலை. இப்பொழுது தான் பக்கத்தில் இருக்கிற பானை பாத்திரக்காரன் தான் ஜெயிலேருந்து வந்தவன். இப்போ அவனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ராஜா என்னை மன்னிச்சிடுங்க, ஜெயிலுக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான் யோசேப்புன்னு. அவன் ஏன் யாரு? கனசுகார. அவன் வந்து இப்ரியன். அவனோட கூட ஆண்டவர் இருக்கிறார். கனவின் அர்த்தத்தை அப்படியே தெளிவாக சொல்லிடுவான். அப்படின்ன உடனே அவனை கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டு வைக்கிறாங்க. இவனா சொல்லல, ராஜாவுக்கு ஒரு கனவு வந்ததுனால தான் ஞாபகம் வந்து. அப்ப யோசித்த பாருங்க, உன்கிட்ட ஆண்டவர் இருந்தா உன்னுடைய ஃபேம் எல்லா இடத்துலயும் போயிடும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். அப்போ அந்த ராஜா யோசேப்பை ஷேவிங் எல்லாம் பண்ணி வேற உடையெல்லாம் உடுத்தி அவன் ராஜா முன்னாடி நிற்கிறான். அப்போ ராஜாவுக்கு வந்த கனவு, இப்போ ராஜா உக்காந்துனே இருக்கு. நல்லா கவனிங்க, ராஜா சிங்காசனத்தின் மேல உக்காந்துருக்காரு, யோசேப்பு நின்று கொண்டிருக்கான். ராஜாவுக்கு குழப்பத்தில் இருக்கிற, நல்லா கவனிங்க, குழப்பத்தில் இருக்கார். என் டைம் எதனா நீ வேஸ்ட் பண்ண, நீ காலி, நீ காலி அப்படின்னு சொல்ற. சரி உங்க பிரச்சனையை சொல்லுங்க அப்படின்னு அவன் யோசேப் சொல்றான். இது மாதிரி ஒரு கனவு வந்தது. நான் படுத்து உருக்கும்போது 7 கொழுத்த பசு மாடுகள் கரையிலிருந்து வெளியே வந்தது, மேய்ந்து கொண்டிருந்தது, கரையில் மேய்ந்து கொண்டிருந்தது. அப்போ 7 அதே போல மோசமான காய்ந்து போன அந்த பசுகள் வந்து அதை சாப்பிட்டு விட்டது. மனுஷனை சாப்பிட்றான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இங்கே மாடை சாப்பிடுகிறது. புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா.
ஹalleluya. ஸோ அதே போல் பசுமையான நல்ல இந்த கதிர்களை 7 கதிர்கள் வந்து 7 கதிரை சாப்பிடுது. எஸ். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இப்போ யோசேப்பு சொல்கிறான், ராஜா 2 கனவுக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னும் போது உக்காந்துருக்கிறவன் கண்ணை நல்லா அப்படி விட்டு பார்க்குறான். கரெக்டாக சொல்கிறான், 2க்கும் இதுதான் மேட்ச் ஆகுது. கரெக்டு. 7 வருஷம் நீ நல்லா இருப்ப. 7 வருஷம் ஆயிட்டு பிறகு உங்கள் நாட்டில் வறட்சி தான், எதுவுமே இல்லாதாயிடுது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்ட உடனே சீட்டில் உக்காந்தவன் ஏந்திரிச்சிடான். அப்போ வார்த்தை உள்ள போகும்போது மரியாதை உனக்கு வருது. கைகளை தட்டுங்க. மரியாதை மந்திரக்காரங்கெல்லாம் இருக்கானுங்க பாருங்க. மந்திரக்காரங்கெல்லாம் நீங்க கை கொடுக்க மாட்டீங்க. மற்றவன் யாருன்னு ஒருத்தன் கொடுப்பான். அவன் கொடுக்கும்போது நீ பெரிய ஆள் ஆவற, நீ வீட்டுக்கு கெட்டவன் ஊருக்கு நல்லவனவன்னு, ஐயோ அவனும் நல்லது சொல்றான், என் கையை கொடுத்து பாருன்னு வைங்க. அவன் வைக்கிறான் பாரு ஐஸு, அதில் இவன் கரைஞ்சி போகிறான். ஆனால் இவன் கரெக்டாக சொல்கிறான் பாருங்க. ராஜா ஏந்திரிச்சு நிற்கிறான். ஹல்லேலூயா. இப்போ சொல்கிறான், இந்த பிரச்சனையை ஈஸியாக கூட நீங்கள் மாற்ற முடியும். எப்பட்றா அப்படின்னு அவன் கேட்குறான். என்ன கேட்குறான்? எப்படி அப்படின்னு கேட்குறான். உங்கள் நாட்டில் இருக்க நல்ல புத்திசாலி யாரை கூப்பிட்டு 7 வருஷம் நல்லா விளையுது இல்லையா, மற்றவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திருக்காரு. அந்த 7 வருஷத்தில் பக்கத்தில் எதாவது விளைச்சி அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிங்க, உங்களது அப்படியே வச்சுங்க. அந்த 7 வருஷம் கழித்து என்ன ஆகிடுது? வறட்சி வரும். அப்போ என்ன ஆகிடுங்க? நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்களோ உங்களை தேடி தான் வரணும். ஒன்றா அடாடாடா ஓடி கிட்ட வரான். கிட்ட வந்து அவன் மோந்திரத்தை அவன் கைக்கு. பார்த்தீங்களா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? யோசேப்போட கூட ஆண்டவர் இருக்கிறார். அந்த தேவன் தான் உங்களோட கூட இருக்கார். யோசேப்புக்கு கல்வாரி ரத்தம் இல்லை, ஆனா உங்களுக்கு கல்வாரி ரத்தம். மரணத்தை ஜெயிக்கிற என் தேவன். நீங்க சாதாரண மக்கள் அல்ல. ஏழைன்னு நினைக்காதீங்க. இருக்கிற வேலையை நேசிங்க. bless you. hallelujah. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மேல ஆசீர்வாதத்தை கொடுப்பார். படிக்கிற நேரத்துல படிக்கணும், சமையல் செய்யற நேரத்துல சமையல் செய்யணும், தூங்குற நேரத்துல தூங்கணும். ஜெபிக்கும் போது எப்பவுமே 24 hours அந்த ஜெபிச்சது மைண்டுக்குள்ள அது பாட்டுக்கு அது நடந்துட்டே இருக்கணும். அப்போதான் ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். ஜெபிக்க இடம் இல்லையா, விதைக்க காசு இல்லைன்றீங்கன்னா கண்டிப்பா தேவ பிரசன்னம் உங்க மேல இருக்காது. புரிஞ்சுங்களா? ஹல்லேலூயா. இப்போ அந்த ராஜா சொல்றான், புத்திசாலி உன்னை விட்டா வேற யார் இருக்காங்க? நீ தான் அந்த புத்திசாலி. இனிமே நீ தாண்டா இந்த தேசத்துக்கு எல்லாம். ஏய் யாருங்க, யார் யார் இருக்கீங்களோ, ஏய் போத்திபார் எல்லாரும் இந்த யோசேப்புக்கு தண்டலிட்டு வணக்கத்தை செய்யுங்க அப்படின்றாங்க. அப்ப யோசித்து பாருங்க, சிறையில் இருக்கிறவன் சிங்காசனத்துக்கு என் தேவன் கொண்டு வந்தார். உங்களையும் இந்த 6 மாசத்துல ஆண்டவர் பெரிய லெவலுக்கு கொண்டு வருவார். உங்க வாழ்க்கை மாறும். உங்க வாழ்க்கை பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். நான் வந்து ஏழை, நான் வீட்டு வேலை செய்யறேன், அந்த வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு நீ சொல்லாத. அது பிசாசு சொல்றான். ஆனா நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். அவரால கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. God bless you. hallelujah. ஆமா, பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில செய்வார். அப்போ யோசேப்பு காரிய சித்தி ஆனா வர வர அவன் எஜமான் மாத்திரம் இல்ல, எஜமான் ஆசீர்வதிக்கப்படுறதுனால தான் இவனும் டாப்ல வரான். அதுதான் விஷயமே. அவன் வீடும் பாருங்க, போத்திபார் வீடு விளங்குச்சு. அதே போல் ராஜாவுக்கு விடை சொல்லும் போது அவன் ராஜா என்ன பண்ணிட்டான்? ராஜ்யத்துக்கு நீ தேவைடா. இந்த உலகத்துல யாரை வச்சு என்ன பிரயோஜனம்? நீ யாரா இருந்தாலும் நீ எனக்கு தேவை. உன் நிமித்தம் உன் சொந்த பந்தம் எல்லாம் என் நாட்டுக்குள்ளே வரட்டும். கையில தட்டுங்க. அப்போ நீ லண்டனுக்கு போனாக்கா உன் நிமித்தம் உன் பிள்ளைங்கள் எல்லாம் லண்டன்,
ஹalleluya. ஹalleluya. யோசித்து பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். Yes, amen. ஆமென் சொல்லுங்க. Amen. முகம் மலர்ந்திருக்கணுமே. ಖುಷಿಯಾಗಿರಬೇಕು. புடுபுடுக்காரன் சொன்னா சிரிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஆனா நல்ல வாயம் சொன்னா அப்படியே பாக்குறீங்க இல்லையா? அப்ப யோசிக்கணும், நீங்க விசுவாசிக்கும் போது பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றுகிறார்.